வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் ஆ சாட்டர்டே வந்த ஒரு ஜாதகம். ஆ அந்த அம்மாக்கு வந்து ஜாதகம் தெரிஞ்சது. என்ட்ட பேசுறவங்க பாதி பேருக்கு ஜாதகம் இயல்பாக புரியுது. ஸோ அந்த அம்மாக்கு ஜாதகம் தெரிஞ்சது. அப்ப அவங்க ஒரு ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்பெஷலா சொன்னாங்க. புணர்ப்பு தோஷம் அப்படின்ற சனி சந்திரனோட சேர்க்கைக்கு அவங்க வந்து 4000 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணாங்களாம் தமிழ்நாட்டுல. ஓகேங்களா? நான் உடனே கேட்டேன், "வாவ்! நீங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்களோ? 4000 வெள்ளி ஜஸ்ட் ஒரு சனி சந்திரன் சேர்ந்ததுக்கே செலவு பண்றீங்களே! அது எனக்கு குடுங்களேன்" அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். கொஞ்சம் அப்படிதான் கேட்டிருந்தேன். ஏன்னா, ஆ ஆனா இன்னொரு விஷயமும் அந்த அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, "உங்க வீடியோலாம் பார்த்த பிறகு தான் தெரியுது தம்பி என்னை ஏமாத்திட்டாங்க" அப்படின்னு. இவ்வளோதானங்க. ஒருத்தர் வந்து ப்ரூஃப் பண்ணுங்க. ஆ புணர்ப்பு தோஷத்த அப்படியே கழிச்சுட்டு அப்புறம் அந்த அந்த அம்மா வந்து கல்யாணத்துக்கு பார்த்தாங்க. ஆக்சுவலி இந்த அந்த அந்த ஜாதகத்தோட அந்த பொண்ணோட ஜாதகத்த வந்து டேட் ஹைட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். புணர்ப்பு தோஷம்னா என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. புணர்ப்பு தோஷம் அப்படின்றது வந்து சனியும் சந்திரனும் சேருவது வந்து புணர்ப்பு தோஷமும், புணர்ப்பு யோகம்னும் சொல்லப்படுது. இது லக்னத்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கடக லக்னக்காரரா இருக்கீங்க. அதாவது கடகம், ஆ சிம்மம், மேஷம், விருச்சகம், தனுசு, மீன லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா, அது வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லப்படும். ஆனா, அந்த அளவுக்கு அது கூட இல்ல. அவங்க துலாம் லக்னம். ஓகேங்களா? புணர்ப்பு தோஷம்னு சொல்லப்படும். அதாவது சந்திரன் கெட்டு போயிட்டாரு. உங்களுடைய யோகாதிபதியில ஒருத்தர் பலவீனமாயிட்டாரு. உங்களோட நண்பர்கள்ல ஒருத்தர் பலவீனமாயிட்டாரு அப்படின்றதுனால, அது வந்து புணர்ப்பு தோஷமாக. ஆனா, இந்த தோஷம்ன்ற குப்பைக்குள்ள நான் வரல. ஏன்னா, தோஷம்னு போனீங்கன்னா, முதல்ல நட்சத்திரம்னு போனீங்கன்னா, அதுக்கு நட்சத்திரத்துக்குள்ள போய் எட்டி பார்த்தீங்கன்னா தான் உள்ளுக்குள்ள தோஷம் உங்களுக்கு தெரியும். அதனால அதுக்குள்ள போகாதீங்க. அதுக்கு அடுத்த நிலையில யாருக்குங்க இது யோகம்? புணர்ப்பு யோகம்னு ஒண்ணு இருக்குல்ல. சுக்கிரன் அணி லக்னங்களுக்கு இது புணர்ப்பு யோகம். அதாவது சந்திரனோட சேரக்கூடிய சனி சுபத்தன்மையை அடைகிறார். சந்திரன் யாருங்க? குருவ விட மகா சுபர். குரு சுபரா, சந்திரன் சுபரான்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் அப்ப பொது வெளியில என்னோட குருநாதர் எனக்கு கத்துக் குடுத்த விஷயத்த வச்சு போற இடத்துல எனக்கு 90% சரியா தானே இருக்கு பலன் சொல்லும்போது. அந்த அமைப்புகள்ல பௌர்ணமி சந்திரன் தான் முதன்மை சுபர். சந்திரனுக்கு அடுத்த நிலையாக தான் குரு. குருவுக்கு அடுத்த நிலையாக தான் சுக்கிரன். சுக்கிரனுக்கு அடுத்த நிலையாக தான் புதன், தனி புதன் அப்படின்ற அமைப்புகள்ல பௌர்ணமி சந்திரன் இல்ல ஒளியை நோக்கி போய்க்கிட்டு இருக்கக்கூடிய சந்திரன் அல்லது ஒளியாக இருக்கக்கூடிய சந்திரன். இந்த சந்திரனோட சேரக்கூடிய சனி தான் புனிதம் அடைந்து சந்திரனை கெடுப்பாரு. இதனால தான் குரு அணி லக்னமான கடகம், சிம்மம், விருச்சகம், மேஷம், தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு யோகாதிபதி பலவீனமாகிறார் என்ற ஒரு காரணத்தினால அது அவங்களுக்கு தோஷமாக தோஷம்னா கெட்டது, கெடியது, கெட்டு போச்சு அப்படின்ற அமைப்பு. அது கெட்டு போச்சு. உடனே ஒருத்தர் வந்து பூஜை செஞ்சு அந்த தோசை கழிச்சிட்டாரு அப்படின்னாக்கா, அது வந்து சிரிப்புக்குரிய விஷயம். அந்த மாதிரிலாம் கழிக்க முடியாது. அதே மாதிரி தனுசு சாரி துலாம், ரிஷப துலாம் லக்னம், மிதுனகனி லக்னம், கும்பமும் மகரம் சாரி கும்பம் மகரம் எஸ் இந்த லக்னக்காரங்களுக்கு சந்திரன் வந்து தன்னோட பலத்த அந்த 6 லக்னங்களுக்கு யோகரான சனிக்கு கொடுத்து தான் பலவீனம் அடைவது. அதான் சந்திரன் இந்த 6 லக்னங்களுக்கு அப்படி பெரிய நல்ல பலனை செய்ய மாட்டாரு. அவரு உங்களோட எதிரி பலவீனமாகி அந்த பலவீனமான எதிரியோட எனர்ஜியை நான் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்றப்ப நான் உங்க ஃப்ரெண்டுன்னு வந்துருவேன். இந்த அமைப்பு தான். இந்த ஜாதகத்தை நான் அட்டாச் பண்றேன். இந்த பொண்ணு இந்த லக்னம்ங்க. என்னது துலாம் லக்னம்ங்க. துலாம் லக்னமாகி இந்த பொண்ணுக்கு அடுத்து சனி தசை வரப்போகுது. இந்த சனி தசை வந்துரும்னு தான் அவங்க கழிச்சாங்களாம். நான் சொன்னேன், அம்மா சனி தசையில அம்மாக்கு மட்டும் சில பிரச்சனைகள் அப்படி இப்படின்ற மாரி இருக்கும். குழந்தை அமைப்புகள்ல முதல்ல பெண் குழந்தை அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி தானே இதுக்கு எதுக்கு நீங்க 4000 வெள்ளி செலவு பண்ணீங்க? எனக்கு குடுத்துருக்கலாமே அந்த 4000 வெள்ளி அப்படின்னு இப்படித்தான் சொன்னேன். எனக்கு தெரியாதுயா நீங்க சொன்ன பிறகு அப்படின்னு. ஏன் தோஷங்கள் ஏமாற்றப்படுறது? தோஷம் கழிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய ஏமாத்து, எவ்வளவு பெரிய ஒரு பணம் பறிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றது பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. ஏன்னா உலகத்துல பிறந்த நம்ம நாட்டுல பிறந்த பல பேத்துக்கு ஒரு குறிப்பு மாசத்துல ஒரு தடவை சந்திரன் சனியோட சேருவாருங்க. அப்ப மாசம் மாசம் 4000 வெள்ளி போட்டுடலாமா? இப்படி இருக்குது. அதனால தயவு செஞ்சு இந்த தோஷம் கழிக்கிறதுன்ற கேட்டகரிக்குள்ள ஜோசியத்தை எடுத்து வர்றீங்க. ஜோசியம்ன்றது ஒரு மகா பெரிய ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை தோஷம் கழிக்கிறது. 2ல செவ்வா இருந்தா 2ல செவ்வா இருக்கவங்க சேர்க்கிறது. ஏக ராசி சேர்க்கக்கூடாது. யோனி பொருத்தம் பார்க்கிறது. ரஜ்ஜி பொருத்தம் பார்க்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள பார்த்து ஜோசியத்தை அவமானப்படுத்திடாதீங்க. ஆல்ரெடி ஜோசியருக்குலாம் நெறைய அவமானம் இருக்கு. நெறைய பேர் நல்லா அவமானப்படுத்துறீங்க. ஜோசியத்த அவமானப்படுத்திடாதீங்க. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி மலேசியால ஜோசியத்த நான் பேசின பிறகு யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் ஜோதிடத்து மேல ஆர்வம் வந்திருக்காங்க. ஜோதிடத்து பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. நான் பெருமையா சொல்லுவேன். பொது வெளியில போகும்போது, "அண்ணன் நீங்க தான அவரு" அப்படின்னு சொல்லி கேட்டு பெருமையா இருக்கிற அளவுக்கு நான் ஜோசியத்த கொண்டுட்டு வந்திருக்கேங்க. இத்தன காலமா நீங்க தூக்கி சுமந்து எந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து வச்சிருக்கீங்க, உங்கள பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அப்படின்ற இந்த தோஷம் கழிக்கிறவங்க, நட்சத்திரத்துக்குள்ள பார்க்கிறவங்கலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம்.
வணக்கம்.